சரக்கு எடுக்காமயே உடம்புக்குள்ள போதை ஏறுற நோயை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. 2014ல யூஎஸ்ஏல ஒருத்தரோட பிளட்ல பிஏசி லெவல், அதாவது பிளட் ஆல்கஹால் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவர்கிட்ட இதை பத்தி கேட்டதுக்கு அவர் குடிக்கவே இல்லைன்னு சொன்னாரு. அப்புறம் ஃபர்தரா ஸ்டூல் அண்ட் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இவரோட சிறுங்குடல்ல அளவுக்கு அதிகமான ஃபங்கஸ் அண்ட் ஈஸ்ட் செல் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஆட்டோபிரவரி சிண்ட்ரோம் அப்படின்ற நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. நார்மலா நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்டை நம்மளோட சிறுங்குடல்ல இருக்கிற குட் பாக்டீரியாஸ் அந்த கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸா மாத்தி நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல அப்சர்வ் ஆக வச்சிரும். ஆனா நம்ம சிறுங்குடல்ல குட் பாக்டீரியாஸ்க்கு பதிலா அளவுக்கு அதிகமான ஈஸ்ட் செல்லும் ஃபங்கஸும் இருக்கும்போது அந்த கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு பதிலா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆகிடும். அப்படி ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராடக்ட் டைரக்டா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல அப்சர்வ் ஆகிடும். எக்ஸாக்ட்டா வைன் கிரியேட் ஆகிற அதே ப்ராசஸ். இந்த நோய் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டேய், எதை பார்த்து நோயின்னு சொல்ற? இது நோயா? வரண்டா, இது வர பிரசாதம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அண்ட் டெய்லியும் வீடியோ ஸ்க்ரோல் பண்ற ஒரே நிமிஷத்துல இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.